இப்ப நம்ம பார்க்க போற நாவல் எழுத்தாளர் தமிழ் வெண்பா அவர்களின் முதல் நாவலான தென்றலே திரும்பிவிடு. தென்றல் 45 இதுவரைக்கும் தெரியாதுதான், ஆனா இப்ப தெரிஞ்சிடும் என்ற குரல் வந்த திசையை மூவரும் பார்க்க கைகளை மார்பின் குறுக்கே கட்டியபடி அவர்களை முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள் மது. அச்சச்சோ, குள்ள கத்திரிக்காடா என்றான் மகள் அதிர்ந்து. இல்லடா குட்டிச்சாத்தான். இல்ல ரொம்ப பெரிய சைஸ், கொல்லிவா பிசாசுடா, இன்னைக்கு நமக்கு சங்குதான் போல என்றான் கவியும். அடே வாய மூடுங்கடா, அமைதியா இருக்க புள்ளைய நீங்களே உசுப்பேத்தி ஊரை கூட்டி சொல்ல வச்சிடுவீங்க போல என்றான் ஜெகன். அம்மாடி தங்கச்சி ராஜாத்தி, இந்த உலகத்திலேயே உன்ன மாதிரி ஒரு பத்திரமாத்து தங்கத்தை எங்க தேடினாலும் பார்க்க முடியாது. நல்லா இவனுங்க சொன்னதெல்லாம் காதல கேட்டுதானே. இந்த அண்ணனுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லடா கண்ணு, நீ பாட்டுக்கு நீ கோத்து விட்டுட்டு போயிடாத என்றான் கவி பெரிய கும்பிடாய் போட்டு. டே பாவி, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நீ தானே கேட்ட மண்டை வெடிச்சு செத்து தொலைய போறேன்னு சொன்ன. எங்களை மாட்டி விட்டுட்டு நீ மட்டும் தப்பிக்கலாம்னு பாக்குறியா? மகளும் ஜெகனும் ஒன்றாய் அவன் சட்டையை பிடித்து மொத்த தொடங்க அவர்களை விலக்கி விட்டு இடுப்பில் கை வைத்து கவியை முறைத்து கொண்டு நின்றாள் மது. யாழ் இவர்கள் குடிக்க ஏதாவது எடுத்து வருகிறேன் என சொல்ல காவேரி அவளை இழுத்து அருகில் அமர்த்தி கொண்டார். அதனால் யாழ் தான் மதுவை இவர்களுக்கு குளிர்பானம் கொடுக்க சொல்லி அனுப்பி வைத்திருந்தார். அவர்கள் விட்டத்தை பார்த்து பிளாக் அண்ட் ஒயிட் படம் ஓட்ட ஆரம்பித்த உடனேயே வந்துவிட்டாள். குளிர்பானத்தை அருகில் இருந்த மேசையில் வைத்துவிட்டு இவ்வளவு நேரம் அவர்கள் பேசுவதை பொறுமையாக நின்று கேட்டுக்கொண்டிருந்தாள். எப்படி குட்டிச்சாதான் இல்ல பெரிய சைஸ் கொல்லிவா பிசாசா? இருடி, இந்த பிளானுக்கே மாஸ்டர் மைண்ட் நீதான்னு நிலா கிட்டையும் அவங்க அப்பா கிட்டையும் சொல்றேன். அப்புறம் உன் கல்யாணத்து ஊதாண்டி மஹீனாக்கு விழுந்த அறைய பார்த்தல, எதுக்கும் இப்பவே இடுகாட்டுல இடம் புக் பண்ணி வைக்கிறேன். அது சரி, உன் ஆசை என்ன? எரிக்கணுமா புதைக்கணுமா என்ற மது கேட்டுவிட்டு வேகமாக வெளியே செல்ல முயல தாவி சென்று பிடித்து நிறுத்தினான் கவி. உனக்கு வாயில வாஸ்தே சரியில்லடா கவி, மூடிட்டு சும்மா இருந்திருக்கலாம். இப்ப பாரு, 7.5 நாட்டு சனிக்கிட்ட மாட்டின கணக்கா ஆக்கிட்டு உன் நிலைமை. அது என்னமோ அண்ணனும் தங்கச்சியும் என் கல்யாணத்தை நிறுத்துறதுலயே குறியா இருக்குதுங்க. நம்ம முதல்ல கல்யாணத்தை முடிக்கணும் என அவ தீவிரமாக யோசனையோடு நின்றவனை தலையிலேயே 4 கொட்டு வைத்து நிகழுலகுக்கு மீட்டு கொண்டு வந்தாள் மது. நல்ல அனுபவிடா என மகளும் ஜெகனும் சந்தோஷமாக அவர்களை வேடிக்கை பார்த்தபடி நின்றனர். என்னடா இவளை எப்படி சமாளிக்கலாம்னு யோசிக்கிறியா என்றான் மகள். இல்ல, 7.5 நாட்டு சனிக்கிட்ட இப்படி ஏடா கூடமா மாட்டிக்கிட்டேடா கவின்னு நினைச்சேன் என்றான் அவன் உண்மை விளம்பியாக. நான் 7.5 நாட்டு சனியா? இருடா, இப்ப என்ன பண்றேன்னு பாரு. உனக்கு இருக்குடி இன்னைக்கு. என்னை யாருன்னு நினைச்ச? 7.5 நாட்டு சனியாமுல செத்தடி இன்னைக்கு என மது அவன் முதுகில் 4 சாத்து சாத்தி விட்டு முறுக்கி கொண்டு போக, டேய் என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க, என்னால முடியலடா, பிளீஸ் காப்பாத்துங்க என்றான் அங்கே நின்று சிரித்தபடி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மகளிடமும் ஜெகனிடம் கெஞ்சலாய். பொழைச்சு போ, நண்பனா போயிட்டேன்னு பாக்குறேன் என மகிழ் நீட்டி முழக்க, நீ அப்புறமா சொற்பொழிவாற்றலாம், அவ போயிட போறா, முதல்ல புடிங்கடா என கவி கத்த கதவு வரை சென்றவளை ஓடி போய் பிடித்து இழுத்து வந்து அங்கிருந்த நாற்காலியில் அமர வைத்தான் மகிழ். அடே தங்கச்சிக்கு வேர்க்குது பாரு, அந்த ஏசி கூலிங்க இன்க்ரீஸ் பண்ணு என கவி ஜெகனுக்கு ஆர்டர் போட பத்திரக்காளியாய் மாறி அவனை முறைத்து கொண்டிருந்தாள் மது. தங்க கட்டி அம்மு குட்டி, என் செல்ல குட்டி தங்கச்சி இல்ல, இப்பதான் உன் ஃப்ரெண்டு ஏதேதோ கோல்மால் வேலையெல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஒரே நாள்ல அண்ணனை டைவர்ஸ் வாங்க வச்சிடாதடி தங்கம், உன் அண்ணன் பாவம் இல்லையா என மகள் அவளிடம் கெஞ்சி கொஞ்சி கொண்டிருந்தான். சுத்தமா இல்ல. என்னடா இல்லாத கேப் மாதிரித்தனமெல்லாம் பண்ணிட்டு திரியிறீங்களா? நான் சொல்லுவேன், சொல்லியே தீருவேன் என மது சிலுப்பிக்கொள்ள கவிய மகளும் மாறி மாறி அவளின் இருபுறமும் நின்று கெஞ்சி கொண்டிருந்தனர். ஜெகன் ஒரு ஓரமாய் நின்று அவர்களை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான். அவனுக்கு மதுவுடன் அவ்வளவாக பழக்கம் இல்லை அல்லவா, அதனால்தான். என் செல்ல தங்கச்சி சொல்ல மாட்டாளாம், அதுக்காக அவ என்ன கேட்டாலும் நாங்க செய்வோமாம் என மகள் ஐஸ் வைக்க, அப்படியா, என்னால நம்ப முடியலையே என்றாள் மது. நீ வேணா ஏதாவது சொல்ல, எப்படி செய்யறோம்னு மட்டும் பாரு என மகள் சொல்ல, அப்படின்னா சரி, காலில இருந்து இந்த கையை கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு என மகள் புறம் வழக்கையை நீட்ட, எல்லாம் உன் நேரம்டி, எனக்குன்னு ஒரு நேரம் வராமலையா போயிடும் என மனதில் கருவியவன் அவள் கையை பிடித்து விட துவங்கினான்.
இந்த கால்ல கூட வலிக்கிற மாதிரி தான் இருக்கு என கவியின் புறம் காலை நீட்ட. என்னடி திமுறா என்னை கால அமுக்க சொல்ற? கவி பொங்க. அம்மா, அப்பா, நிலா, மாணிக்கம் அங்கிள் எல்லாரும் எங்கே இருக்கீங்க என மது கத்திக்கொண்டே எழ அவளை பிடித்து அம்மிக்கு உட்கார வைத்த மகள். இப்ப என்னடா உனக்கு பிரச்சனை? நான் அம்முக்கல, மூடிட்டு அம்மிக்கு தொலை மூதேவி. இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியே உனக்கு டைவர்ஸ் தான் என்றான் எரிச்சலாய். ஏண்டா பேச மாட்ட? நீங்க பண்ணதுக்கு நான் அனுபவிக்கிறேன் என முணுமுணுத்தவாறே தரையில் அமர்ந்து அவள் காலை மடியில் தூக்கி வைத்து அமுக்க தொடங்கினான் கவி. வேற என்னடா வேணும் என மகிழ் பாசமலராய் மாறி கேட்க, ட்ரெஸ், தோடு, வளையல், பார்லர், ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் வைக்க பணம் என அவள் கேட்ட அத்தனைக்கும் பூம்பு மாடு மாதிரி தலையாட்டியவர்கள் இறுதியாய் கேட்டதில்தான் அதிர்ந்து போய் பார்த்தனர். அடியே, மனசாட்சி இல்லை உனக்கு? உன் சைஸுக்கு தங்கத்துல ஒட்டியானம் எல்லாம் வாங்கி தர முடியாது. வேணும்னா கோவில் யானைய கட்டி போட்டிருப்பாங்கள அந்த சங்கிலிய வாங்கிட்டு வந்து தரேன், சுத்திட்டு போ என்றான் கவி எரிச்சலாய். அம்மா என மீண்டும் மது கத்த. உனக்கு என்ன ஒட்டியானம் தானே? இந்த அண்ணன் சொத்து மொத்தத்தையும் வித்தாவது வாங்கி தரேன், தயவு செஞ்சு வாய மூடுமா தங்கோ என அவள் வாயில் கை வைத்து மகிழ் பொத்த. நீண்ட நேரமாக அவர்கள் வராததால் அவர்களை தேடிக்கொண்டு வாணியே அங்கு வந்துவிட்டார். கவியும் மகிழும் மதுவின் கை காலை பிடித்து கொஞ்சி கொண்டிருப்பதை கண்டவர், அடே இப்ப எதுக்குடா அவ காலை பிடிச்சிட்டு இருக்கீங்க என்றார். அம்மா, கல்யாணம் அண்ணா என மது விட்டு விட்டு சொல்ல மூவரும் கண்களாலேயே அவளிடம் சொல்லாதே என்று கெஞ்சினர். அந்த பயம் இருக்கட்டும் என கண்களை மூடி திறந்து அவர்களை மிரட்டியவள், அது ஒன்றும் இல்லம்மா, எனக்கு இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் இல்லை, அதான் திடீர்னு அன்னைங்க 2 பேத்துக்கும் பாசம் பொத்துக்கிடுச்சு, எவ்வளோ சொன்னாலும் விடமாட்டானுங்க என்று மதுவுக்கு. நீ சொல்றதுக்கும் அவனுங்க முழிக்கிறதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லையே, என்னமோ பண்ணி தொலைங்க, விருந்தாடிங்களை வெளியே வச்சுட்டு இங்க தனியா நின்று வெட்டி பேச்சு பேசிட்டு என எல்லோரையும் தள்ளி கொண்டே வெளியே போக மதுவை தவிர மற்ற மூவரும் தெய்வம்மா நீ என மனதிற்குள்ளேயே அவருக்கு நன்றி தெரிவித்தனர். வெளியே வந்த சிறிது நேரம் அனைவரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருக்க அதை கெடுக்கவனவே வந்து சேர்ந்தது அந்த அலைபேசி அழைப்பு. அழைப்பு வந்தது மூர்த்திக்கு தான். அழைத்திருந்தது அவரின் பிஏ. தனியாக சென்று பேசி வந்தவரின் முகம் மொத்தமாய் களையிழந்து வாடி போய்விட்டது. மற்ற யாரும் இதை கவனிக்கவில்லை என்றாலும் மகி இதனை கவனித்து விட்டான். இவ்வளவு நேரம் சிரித்து பேசி கொண்டிருந்தவரின் முகம் முழுவதும் குழப்ப ரேகைகள். அவர் கையை பிடித்து தனியே இழுத்து வந்தான் மகிழ். என்னப்பா ஆச்சு? ஒன்றும் இல்லையேடா, ஏன் கேட்குற? எனக்கு தெரியாததா? ஏதோ ஃபோன் பேசிட்டு வந்தீங்க, அதுல இருந்து உங்க முகமே சரியில்லை, என்னன்னு சொல்லுங்கப்பா. ஒன்றும் இல்லைப்பா, நான் நல்லா இருக்கேன். மது கல்யாணத்துக்காக அலைஞ்சிட்டு இருக்கேன் இல்ல, அதான் பார்க்க கொஞ்சம் டல்லா தெரியுறேன். காலையில ஸ்வீட் வேற சாப்பிட்டேனா, சுகரும் பிபியும் அதிகமாயிருக்கும், வேற ஒன்றும் இல்லப்பா. நீ புது மாப்பிள்ள, போய் சந்தோஷமா இருியா, தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத என்றார் அவர். சரிப்பா, உடம்பு முடியலனா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் ஒரு ஃபோன் பண்ணணும், பண்ணிட்டு இப்ப வந்துடுறேன். சரிப்பா மகிழ், நான் போய் பிபி மாத்திரையை போட்டுட்டு படுக்கிறேன். எல்லாரும் வந்திருக்காங்க பாரு, நீ அவங்கள கவனிப்பா. நான் பாத்துக்கிறேன்ப்பா. நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நீங்க போய் நிம்மதியா கொஞ்ச நேரம் படுங்க என மகள் அவரை அனுப்பி வைக்க, அவன் எதை நினைத்து எல்லாத்தையும் தான் பார்த்து கொள்வதாக சொன்னானோ அது அவருக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு அந்த வார்த்தைகள் நிம்மதியையும் மனதில் புது தெம்பையும் கொடுக்க, இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு வந்திருக்கான், கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டும், என்னானாலும் நாமளே பார்த்துக்கலாம் என நினைத்தவருக்கு உண்மையிலேயே லேசாக தலை சுற்றி மயக்கம் வருவது போல இருக்க தனது அறைக்கு சென்று படுத்து கொண்டார். மூர்த்தி வெளியே சென்ற அடுத்த நொடி மகள் போன் செய்தது மூர்த்தியின் பிஏ சபரிநாதனுக்கு தான். ஹலோ சபரி அங்கிள், நான் மகள் பேசுறேன். ஹலோப்பா, நல்லா இருக்கியா? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? உனக்கு கல்யாணம் ஆகிட்டுன்னு அப்பா சொன்னாங்க, வாழ்த்துக்கள்ப்பா. இங்க கொஞ்சம் வேலை, அதனாலதான் நேரம் வந்து வாழ்த்த முடியல. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கும். நீங்கள் மனசார வாழ்த்துனதே போதும். வீட்டுக்கு வரலன்னா என்ன? அது சரி, அப்பாக்கு எதுவும் பிரச்சனையா அங்கிள் என நேரடியாய் விஷயத்திற்கு வந்தான். அப்பாக்கு என்னப்பா, நல்லா தானே இருந்தாரு. அங்கிள், நீங்கள் தான் லாஸ்டா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணீங்க. நான் தான் பார்த்துட்டு அப்பா கிட்ட எடுத்து கொடுத்தேன். உங்ககிட்ட பேசிட்டு வந்ததுல இருந்து அப்பா முகமே சரியில்லை. நான் கேட்டதுக்கும் ஏதேதோ சொல்லி மழுப்பிட்டாரு. என்ன நடந்துச்சு சொல்லுங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் அப்பா ஆஃபீஸ் வரலன்னு தான் ஃபோன் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை என்றார் மழுப்பலாய் அவரும்.
மூர்த்தி தான் எக்காரணம் கொண்டும் இப்போது சொல்ல வேண்டாம் என சபரியிடம் கேட்டுக்கொண்டிருந்தார். அங்கிள், அப்பா முகத்தை பார்த்தா என்னால கண்டுபிடிக்க முடியாதா? இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா? நீங்க சொல்லலனாலும் விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு தெரியும் என்றான் அழுத்தமாக அதட்டும் தோணியில் மகள். அது அது வந்து தம்பி, பிஸ்னஸ்ல சின்ன ப்ராப்ளம் என்றார் தயக்கமாய் அவர். அதான் என்னன்னு கேட்குறேன். சபரி நடந்ததை சொல்ல தொடங்கினார். அதாகப்பட்டது என்னவென்றால், மூர்த்தியின் ரியல் எஸ்டேட் முன்னேற்ற பாதையில் வளர்ச்சியின் உச்சத்தில் இருக்கும் ஒரு நிறுவனம் மகள் தனது சொந்த காலில் நிற்க வேண்டும் என்ற காரணத்தால் தான் அதை எடுத்து நடத்தவில்லை. இப்போதோ தந்தைக்கு ஓய்வு கொடுத்து விட்டால் உழைப்பது மட்டுமே உயிர் வாழ்வதற்கான ஆதாரம் என நினைப்பவரை முடக்கி போட்டது போல் ஆகிவிடும் என்பதால் தான் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நிறுத்தியிருந்தான். வளர்ச்சி பாதையில் செல்லும் ஒரு நிறுவனம், அதுவும் நேர்மையான வழியில் என்றால் எதிரிகள் அதிக அளவில் இருப்பது இயல்புதானே. பல தடைகளையும் சறுக்கல்களையும் தாண்டித்தான் என்று இந்த நிலையில் அந்த நிறுவனம் வெற்றிகரமாக இயங்கி வருகிறது. என்றைக்குமே பிறர் பொருட்களுக்கு ஆசைப்படக்கூடாது என்பதுதான் மூர்த்தியின் தாரக மந்திரம். எல்லா தொழில் செய்பவர்களுக்கும் தன் வாழ்நாள் சாதனை என ஒரு எல்லையை தீர்மானித்திருப்பார்கள். சொந்த வீடுதான் தன் வாழ்நாள் கனவு என இருப்பவர்களில் ஒரு 100 பேருக்காவது குறைந்த விலையில் மனநிறைவான இல்லம் கட்டித்தர வேண்டும் என்பதுதான் அவர் கனவு. அதற்கு காரணம், அவர் இந்த தொழிலை தொடங்குவதற்கு முந்தைய காலகட்டத்தில் அவரின் வறுமை நிலை. வாடகை வீட்டில் தான் இருந்தனர். ஒவ்வொரு முறையும் பொருட்களை எடுத்துக்கொண்டு வீடு தேடி அலையும் போதுதான் அந்த வழியை அவர் உணர்ந்தார். அவர் அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றல்லவா வீடு, அதுவே கிடைக்காமல் தவித்து கொண்டிருப்பவர்கள் எத்தனை பேர். அதனால் தான் இந்த தொழிலையும் தேர்வு செய்தார். மகளும் பிறந்தான். அவன் பிறந்த நேரம் தொழிலில் ஏறுமுகம்தான். இதற்கு அவர் நண்பர் நடராஜனும் உறுதுணையாக இருந்தார். இன்று எப்படி மகளும் கவியுமோ அப்படிதான் அவர்கள் நட்பும். ஏழ்மையில் உண்மையான தோல் கொடுத்து தாங்கி நிற்கும் நட்பு கிடைப்பது அபூர்வம்தான். கிடைத்துவிட்டால் வெற்றிதான். மகளுக்கும் கவிக்கும் 10 வயதிருக்கும் போது அருகருகில் வீடு கட்டி இப்போதிருக்கும் இந்த வீட்டிற்கு குடி வந்து விட்டனர். பெண்களுக்குள் உண்டான பழக்கம் அதன் பின்னர்தான். இத்தனை வருட உழைப்புக்கு பின் அவர் சாதனையாக எண்ணிய திட்டத்தை தொடங்கியிருந்தார். இதுநாள் வரை சேர்த்த பணத்தை எல்லாம் முதலீடாக போட்டு பெரிய இடம் வாங்கியிருந்தார். இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கியும் முன்பதிவு செய்திருந்த வாடிக்கையாளர்களின் பணத்தை கொண்டும் பேஸ்மெண்ட் வரை போட்டாகிவிட்டது. ஆனால் நிலம் வேறு ஒருவருக்கு சொந்தமானது என சில காலமாகவே தொந்தரவு இருந்து வந்தது. மூர்த்தியும் முடிந்த மட்டும் சமாளித்து வந்தார். இவரிடம் அந்த நிலங்களை விற்றவர்களை தேடி போனால் விற்ற 7 பேரில் ஒருவரை கூட அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்று அவர்களின் கடைசி முயற்சியாக கட்டிட பணிகளை நிறுத்துவதற்கான ஸ்டே ஆர்டர் வாங்கிவிட்டனர். அதைத்தான் சபரி மூர்த்தியிடம் சொல்லியிருந்தார். சபரி சொல்லி முடிக்கவும், சரி ஓகே அங்கிள், நான் பார்த்துக்கிறேன், கவலை விடுங்க என்று தன் போனை வைத்து விட்டான். சபரிடம் பேசி முடித்த அடுத்த நிமிடமே அவன் போன் செய்தது கோகுலுக்கு தான். ஏண்டா, நீங்கெல்லாம் வேலை பார்க்குறீங்களா இல்ல வெட்டி முறிக்கிறீங்களா? உன்கிட்ட என்னடா சொன்னேன், என்ன சொன்னேன் என்றான் எடுத்ததுமே கோபமாக. ஐயோ, அண்ணன் எதுக்கு திட்டுறாருன்னே தெரியலையே. சொல்லிட்டும் திட்டி தொலைய மாட்டாரு, நம்மளே கேட்டாலும் திட்டுவாரு என எண்ணியவன் மறுபுறம் அமைதியாகவே இருக்க, டேய் தீவெட்டி தடியா, ஒன்னதான் காது கேக்குதா இல்லையா? நேத்து என்னடா சொன்னேன் என்றான் மீண்டும் மகள். என்ன அண்ணா சொன்னீங்க என்றான் கேட்காதவனை போல் கோகுல். நான் வந்து மிதிக்கிற மிதியில பூர்வ ஜென்ம ஞாபகமே வந்துடும். வெயிடா, நேர்ல வரேன். ஐயோ அண்ணா, என்னன்னு சொல்லிட்டு திட்டுங்க, அடிங்க, தூக்கி போட்டு மிதிங்க, ஆனா சொல்லாம பைத்தியமாக்கிடாதீங்க. உன்கிட்ட அப்பா பிசினஸ் விஷயமா என்ன சொன்னேன் அந்த கவி பையில சொல்லணும். சொன்னப்ப பூம்பு மாடு மாதிரி தலையாட்டிட்டு என்ன அண்ணா நொன்ன நானிட்டு இருக்கீங்க என்றான் எரிச்சலாய். மகியும் கவியும் தனது தந்தைமார்களின் தொழிலை கவனிக்கவில்லையே தவிர அங்கு நடக்கும் சிறு சிறு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்தபடிதான் இருந்தனர். இப்படி ஒரு சூழல் வரலாம் என்றுதான் அதற்கான தீர்வையும் சொல்லி உடனடியாக செயல்படுத்த சொல்லியிருந்தான் மகள். என்ன கொஞ்சம் பேச விடுங்கண்ணா, நீங்க சொன்ன மாதிரி ஸ்டே ஆர்டருக்கு எதிராக அப்ரூவல் வாங்கியாச்சு. சுகுமார் சார் கிட்ட சொல்லி லேண்ட் ஓனர்ஸை தேட சொல்லியிருக்கோம். இன்னும் 1 வாரத்துல
ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் எல்லா பிரச்சனைக்கும் எக்ஸ் மினிஸ்டர் அருணாச்சலம் தான் காரணம். ஆனா என்ன ரீசனுக்காக இப்படி செய்யறாருன்னு தெரியல என்றான் விளக்கமாய் கோகுல். இதை முன்னாடியே சொல்லி தொலைறதுக்கு என்ன, போன வேடா எருமை என்று சொன்னவன் கோகுல் பதிலை எதிர்பாராமல் வைத்து விட்டான். கோகுலுடன் பேசி முடித்தவன் சபரிக்கு போன் செய்து நடந்தவற்றை விளக்கி வேலைகளை தொடங்க சொன்னான். அதன் பிறகு மூர்த்தியிடமும் எல்லாவற்றையும் சொல்லி அவரை நிம்மதி கொள்ள செய்தான். தான் சொல்லாமலேயே தனது பிரச்சனைகளை புரிந்து கொண்டு சமயத்தில் தோள் கொடுக்கும் மகனை எண்ணி பெருமை கொண்டது அவர் தந்தை உள்ளம். பெருமிதமாய் அவனை தோளோடு அணைத்து கொண்டவரின் உள்ளம் நெகிழ்ந்திருந்தது. மீண்டும் அவரை ஓய்வெடுக்க வைத்துவிட்டு வெளியே வந்தான் மகள். கவி தீவிரமாய் நிலாவை சைட்டடித்துக் கொண்டிருக்க, ஏண்டா செவிட்டு முண்டா, காட்டு கத்து கத்திட்டு இருக்கேன் கேட்கலையா, முழிச்சிட்டே கனவு கனது பாரு மூதேவி என சரமாரியாக அவனை திட்டிக் கொண்டே தலையிலேயே பலமாய் தட்ட, அதில் சுய நினைவுக்கு வந்தவன் அடுத்து திட்டுவதை தொடர வாயை திறந்த மகிழனின் வாயை மூடினான். அடே மானத்தை வாங்காதடா, எல்லாரும் அங்கத்தான் இருக்காங்க, கேட்டு தொலைய போகுது, ஏற்கனவே எனக்கு மாமனார் வீட்டுல ஏகப்பட்ட மரியாதை என்றான் கவி. மூதேவி, நீ கட்டிக்க போற பொண்ணுதானே, அதை ஏண்டா ஒளிஞ்சு நின்னு பாக்குற, போய் பேசி தொலைய வேண்டியதானே. அடே பாவிங்களா, எல்லாம் உங்களால தான்டா, யாழ் ஒருத்தி இருந்தாலே இவ என்னைய கண்டுக்க மாட்டா, இங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூட்டி வச்சுட்டு கொஞ்சவாங்களாக்கும், கிட்ட போனாலே பூரிக்கட்டையை தூக்கி காற்றாடா. அதை விடு, கட்டின பொண்டாட்டியவே நீ ஒளிஞ்சு நின்னுதான் சைட் அடிக்கிற, இந்த லட்சணத்துல என்ன வேற கேட்கிறியா, வெக்கமா இல்ல, தூ 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 என்றான் கேவலமாய் அவனை பார்த்தபடியே. ஹிஹி, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா, உன் ஆளாவது பூரி கட்டியதான் காட்டுது, யாழு கண்ணாடி டம்ளர் எல்லாம் எடுத்து எறிகிறா என்றவன் நடந்ததை சொல்லி அடுத்து செய்ய வேண்டியதை திட்டமிட தொடங்கினர். தொடரும் அடுத்த அத்தியாயம் நாளை கேட்கலாம். கதையை தொடர்ந்து கேட்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.